கிரிஷ் கூட மகா வந்து பழகுறத பார்த்துட்டு சூர்யா வந்து மனசு கஷ்டப்படுறாரு. இந்த சூழ்நிலையில அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸ்வேதா, இந்த மாதிரி உன் மனசில் ஃபுல்லாக காதல் இருக்குது, அதனால தான் உன்னால் வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சூர்யா மனசு மாறுறாரு. மகா கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாரு. மகாக்காக நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. மகாக்கா அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. அவங்கள நல்லா பார்த்துக்கிறாரு. எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து சூர்யா வந்து தன்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணும் மகா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாரு. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொல்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டும் வந்து கண்டிப்பாக நீ சீக்கிரமாகவே வந்து மகா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வராரு. என்ன பண்ணுறாரு, எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஈவினிங் வந்து பார்ட்டி இருக்குது, அதில் வந்து முக்கியமான விஷயம் நான் முடிவு எடுக்க போகிறேன், அந்த விஷயத்தை எல்லாருக்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு மகா சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒய்ஃபாக ஏற்றுப்பார், நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து இந்த பார்ட்டி சந்தோஷமாக வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து மகா கிட்ட வந்து சூர்யா வந்து என்னை மன்னிச்சுடுன்றாரு. அது கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து எல்லாருக்கிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. இது என்னோட குழந்தை, வேறு ஒரு பொண்ணுக்கும் எனக்கும் வந்து ஒரு வந்து பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை ஒத்துக்க மறுக்கிறாங்க. மகா பயங்கரமாக கதிரை அழகிறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சூர்யாவை இருக்கிறாங்க. அவங்க அம்மா சூர்யா கிட்ட ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த குடும்பத்தை வந்து பெருமையை நீ கெடுப்ப, இந்த குழந்தைய நீ முதல்ல எடுத்துன்னு போய்ட்டு அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அதை கேட்க சூர்யா வந்து நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. மகா வந்து முடிவு பண்ணுறாங்க, எப்படியும் சூர்யா அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டார், ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தைங்க கூட்டின்னு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு மகா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மகா வந்து யோசிச்சுட்டு பாட்டிக்கிட்டையும் சொல்கிறாங்க. பாட்டியும் வந்து உனக்கு நான் துணையாக நான் இருக்கமா, ஒரு வேளை வந்து சூர்யா தப்பு பண்ணி நான் என்ன பண்ணியிருப்பேன்னு சொன்னால் நான் அந்த நிமிஷமே அவரை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அடுத்து வந்து வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அனாமிகா என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகி அனாமிகாவை திட்டுறாங்க. அந்த டைமில் காயத்ரி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதை கேட்டு ராஜலட்சுமி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க, எப்படி இவ சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அனாமிகா நீ எதுக்காக சொன்ன உங்கள் அம்மா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. உடனே வந்து காயத்ரி மனசு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க ராஜலட்சுமி. ஆனால் காயத்ரி கிட்ட கேட்குறாங்க, சித்ரா எதுக்காக இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. எப்படியும் வந்து அந்த குழந்தைய விட்டு தர மாட்டா, எப்படியும் உங்கள் சூர்யாவுக்கிட்ட குழந்தைய விட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ சூர்யா வீட்டை விட்டு போயிடுவான். அப்புறம் என்ன, சொத்தெல்லாம் வந்து என் பையனுக்கு தான், என் பையன் தான் ராஜா அப்படி, அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து பயங்கர வில்லியாக இருப்பா போல் இருக்கு என்னோட அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சித்ரா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வந்து அந்த குழந்தைய பற்றி பேசுகிறாங்க. இது சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, நம்ம சூர்யா வந்து சாப்பிட உட்காராரு. எல்லாருமே சாப்பிட உட்காரும்போது அந்த டைமில் கரெக்டாக அவங்க அம்மா எழுந்து போயிடுறாங்க. அவங்க பையன் சாப்பிட்டு வந்து உட்காந்து பக்கத்தில் சாப்பிட முடியாமல் அந்த டைமில் வேணாம் மம்மி நீங்கள் வந்து போக வேணாம் நானே போகிறேன்னு சொல்லிட்டு சூர்யாவே எழுந்து போயிடுறாரு. அடுத்து வந்து சூர்யாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக மகா போகிறாங்க. அதை பார்த்துட்டு கேட்குறாங்க ராஜலட்சுமி, எதுக்காக எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க அவனை, நீ மட்டும் ஏன் ஒதுக்கி வைக்க மாட்டேங்கிறேன், நீங்கள் எல்லாரும் தப்பு செய்கிறீங்கன்னா நானும் செய்ய முடியாது, நாங்கள் எல்லாம் தப்பு செய்கிறோமா, ஆமாம் அவர் எல்லாருமே ஒதுக்கி வச்சா அவர் எப்படி உண்மையை சொல்லுவார், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் உண்மையை மறைக்கிறாருன்னு தான் தோணுது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, நீ சொன்னால் நீ பண்ணால் மட்டும் உண்மையை ஒத்துப்பானா, எனக்கு நல்லா தெரியும் அவரோட குழந்தை அது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்காரு, என்ன உண்மை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், ஒரு ஒய்ஃபாக இருக்கிற சப்போர்ட் பண்ணி நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ராஜலட்சுமி வந்து யோசிக்கிறாங்க, இவ என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து அவருக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க. சூர்யா வந்து ரொம்ப பசியோடு இருக்கிறதால கடக்குன்னு சாப்பிட்றாரு. அடுத்து சாப்பிட முடிச்சோன்னு கேட்குறாங்க, அந்த குழந்தையோட அம்மா யாருன்னு சொல்ல முடியுமா முடியாதுன்னு கேட்குறாங்க. அதை பற்றி நான் பேச விரும்பலை, நான் தூங்கணும்னு சொல்லிட்டு தூங்க போகிறாரு. இவர் என்ன சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கேளுங்க, அவங்க அம்மா யாருன்னு தயவு செய்து என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னோடனே நான் சொல்ல விரும்பலைன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போயிடுறாரு. மகா வந்து இவர்கிட்ட உண்மையே வாங்க முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து வீட்டில் யாரும் சாப்பிடாதால ரொம்ப டென்ஷனாக பசியோடு இருக்காங்க. உடனே வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா, அதுக்கப்புறம் அவங்க மாமியார் சித்ரா, அவங்க பையன் எல்லாருமே வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. உடனே வந்து கௌதம் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுற வந்துச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வாங்கிறதுக்காக போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறாரு, நம்ம விஜயோட அப்பா வந்து அந்த ஃபுட்டை வந்து திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. வீட்டில் இருக்க ஃபுட்டையும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, என் பாவம் என் பிள்ளை அவங்க சாப்பிடாமல் இருக்கா சூர்யா, இவங்க நீங்கள் எல்லாம் சாப்பிடுவீங்களா இங்கே, அதே மாதிரி யாரும் சாப்பிடக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. ஐயோ இப்படி பண்ணிட்டாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. சூர்யா வந்து சாப்பிடாதால நாங்களும் சாப்பிடக்கூடாதா, அவனை வீட்டில் ஒரு சாப்பிட விடாமல் வந்து நாங்களும் சாப்பிடக்கூடாதா சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. சித்ரா எல்லாருமே இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தர முடியுது.